இந்த கோயிலில் வந்து அணையா தீபத்தை பார்க்கலாம் இங்கே. அது முடிஞ்ச வரைக்கும் அணையாத நாங்கள் பார்த்துக்குறோம். மழலேஸ்வரர் வந்து சுயம்பு மூர்த்தியாகத்தான் இருக்கிறாரு. இந்த கோயிலுடைய விசேஷங்கள்னு பார்த்தா பௌர்ணமிக்கு மிக சிறப்பான விசேஷம் உண்டு. இந்த வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகா சிவராத்திரி இந்த கோயிலில் பெரிய திருவிழா. எல்லா அன்பர்களுக்கும் வணக்கம். இது திருப்பத்தூர் மாவட்டம் ஜவாது மலை புதூர் நாடு அடுத்த மொழலை கிராமம். இந்த மொழலை கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ மழலேஸ்வரர் அம்சவேணி தாயார் அருள் பாலித்து கொண்டிருக்காங்க. இந்த ஆலயத்துடைய சிறப்பு வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னிருந்தே இந்த கோயில் இருக்கிறதாக பத்துப்பாட்டு அந்த நூலில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா இந்த கோயிலுடைய முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, இந்த கோயில் வந்து கல்யாணம் ஆகாதவங்க தான் மூலஸ்தானத்தில் சென்று பூஜை செய்கிறதுக்கான அனுமதி இன்னி வரைக்குமே அது காலகாலமாக நடந்துன்னு வருது. எங்களுக்கே எங்கள் பாட்டமாரி எல்லாருக்குமே தெரியாது. அப்போ இருந்தே கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க தான் ஒரு 10லேருந்து ஒரு 16 வயசுக்குள்ள குழந்தைங்க தான், குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்க தான் இந்த கோயிலை உள்பிரகாரத்தில் கருவாரையில் போயிட்டு பூஜை செய்யக்கூடிய அனுமதி அவங்களுக்கு தான் உண்டு. கல்யாணம் ஆகணுங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் கிடையாது. நாங்கள் வந்து கூட இருந்தால் அந்த சாமிக்கு அந்த தொண்டு வேலை தான் செய்ய முடியுமே தவிர அந்த தீபாராதனை காட்டக்கூடிய ஒரு மகிமை அந்த குழந்தை பருவத்தில் இருக்கிற அந்த 10லேருந்து 16 வயசுக்குள்ள உட்பட்டவங்களுக்கு தான் அந்த இது உண்டு. அடுத்தது பார்த்தா இந்த கோயிலுடைய வரலாறுன்னு பார்த்தா சோழர் காலத்துடைய கல்வெட்டுங்க தான் இங்கே இருக்குது. சோழர் காலத்துடைய கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டுல பார்த்தா எல்லாம் தானமாக கொடுத்துருந்தா தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர இது வரைக்கும் யாரோ ஒரு இந்த ஊர் சம்மந்தப்பட்டவங்களாம் எடுத்து செஞ்சுதான் இல்லை. இது சுயம்பு மூர்த்தி இங்கே இருக்கிறது. மழலேஸ்வரர் வந்து சுயம்பு மூர்த்தியாகத்தான் இருக்கிறாரு. இந்த கோயிலுடைய விசேஷங்கள்னு பார்த்தா பௌர்ணமிக்கு மிக சிறப்பான விசேஷம் உண்டு. இந்த வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகா சிவராத்திரி இந்த கோயிலில் பெரிய திருவிழா. மகா சிவராத்திரி விட்டால் அதுக்கு அடுத்தது பௌர்ணமிகள் மாதம் வருகிற பௌர்ணமி எல்லாமே. அடுத்தது பிரதோஷங்கள், மாதத்துக்கு 2 பிரதோஷங்கள், பௌர்ணமி பிரதோஷம், அமாவாசை பிரதோஷம், அதாவது வளர்ப்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம். இந்த 2 பிரதோஷத்துலையும் சிறப்பு பூஜைகள் நடக்குது. அடுத்தது நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது வாரத்துக்கு ஒரு முறை அபிஷேகம், அதாவது டெய்லியுமே அபிஷேகம்ன்றது இருக்கும். அபிஷேகம் அதாவது அந்த நெய்வேத்தியன்றது வந்து திங்கக்கிழமை மட்டும்தான் படைக்குவாங்க. அடுத்தது இந்த கோயிலை புதுப்பிச்சு ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது 2006லன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கும்பாபிஷேகத்துக்கு அடுத்தது தினசரி பூஜைகள் அப்போவும் இருந்தது. தினசரி பூஜைகள் இருந்தாலும் அது கொஞ்சம் சரியாக முறைப்படுத்தாமல் இருந்தது. இப்போ வந்து முறையாக இருக்குது. இந்த கோயில் வந்து ஒரு வருஷம், அதாவது ஒருத்தர்கிட்ட இருக்குதுன்னா 3 வருஷத்துக்கு தான் ஒருத்தர்கிட்ட அனுமதி, அதுக்கு மேற்கொண்டு கிடையாது. 3 வருஷம் தான் ஒருத்தர் சாமி எடுக்கிறது, இந்த தொண்டு வேலை செய்ய முடியும். இப்போ வந்து எங்களது 2 வருஷம் முடிஞ்சுது. இப்போ இந்த கார்த்திகை தீபம் விட்டு அடுத்த கார்த்திகை தீபத்துக்கு நாங்கள் வெளியே போயிடும். எங்களை மாதிரி வேறு ஒருத்தர் வருவாங்க, புதுசாக வருவாங்க. இது வந்து நிரந்தரமாக இந்த கோயில் பூஜாரின்றது இது வரைக்கும் கிடையாது. 3 வருஷத்துக்கு ஒரு ஆள் தான் கட்டாயம் மாறிடுவாங்க. காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்துட்டு குளிச்சுட்டு எல்லா சாமிகளுக்கும் அபிஷேகம் செஞ்சுட்டு கடைசியாக மூலவருக்கு அம்பாளுக்கு செய்வோம். அதெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் திரும்பி 4 மணிக்கு வந்து இந்த கோயிலில் வந்து அணையா தீபத்தை பார்க்கலாம் இங்கே. அது முடிஞ்ச வரைக்கும் அணையாத நாங்கள் பார்த்துக்குறோம். அந்த கோயில் சாமியோட அந்த தீபத்தை நாங்கள் முக்கியமாக பார்த்துக்குவோம். நாங்கள் அது பாரம்பரியமாக செஞ்சுன்னு வராங்க, வழியாக நடந்துன்னு வருது. இந்த கோயில்களில் வந்து இந்த எங்கள் சம்மந்தப்பட்ட, அதாவது எங்கள் கிராமத்து சம்மந்தப்பட்டவங்க இந்த கோயிலுக்கு முக்கியமான பிரமுகர்களாலும் முக்கியமான சொந்த பந்தமாலும் வெளியூர்லேயும் இருக்கிறாங்க. ஏதாவது வீட்டில் ஒரு வீடு கட்டுறதோ, ஒரு கல்யாணமோ, ஒரு குழந்தை பாய்க்குமோ, எது வேண்டும்னாலும் முதல்ல வந்து இங்கே கோயிலில் தான் கேட்பாங்க. கோயிலில் அது பூ வச்சு கேட்பாங்க, இல்லை முக்காலியில் வாக்கு சொல்லுவாங்க. அது வந்து முக்காலி வாக்கு வந்து எல்லாருக்குமே இல்லை, ஒரு 4 பேர், குறிப்பிட்ட ஒரு 4 பேருக்கு தான் சொல்ல முடியும். ஒரு 4 பேருக்கு தான் அந்த பாக்கியம் பகவான் கொடுத்துருக்கிறாரு. அது வந்து இங்கே கேட்காம எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வேறு எத்தனையோ விஷயம் எது செய்கிறதா இருந்தாலும் கோயிலில் கேட்டு இங்கே விட வாங்கிக்கிட்டு இவர் உத்தரவு கொடுத்தாருன்னா 100% நடக்குது. இது வரைக்குமே எந்த ஒரு ஃபெயிலரும் கிடையாது. நாங்களும் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக தண்ணி வசதி இல்லாமல் இருந்தோம். இங்கே வந்து கேட்டதுக்கப்புறம் இவரோட உத்தரவு கொடுத்தாரு, போய் போர் போட்டோம். நல்லா தண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி இங்கே இவரை தான் எங்களுக்கு உயிருக்கு மேலே நினைக்கிறது இவர் மழலேஸ்வரர் அம்சவேணி தாயார் தான். இவங்களுடைய கிருபையால் தான் நாங்கள் வாழ்ந்துக்கின்னு இருக்கிறோம். இவங்கள எல்லாமே எதுவுமே கிடையாது. காலையில் இழந்து குளிச்சுட்டு எங்கள் ஊர் மக்களை கூட வருவாங்க, குளிச்சுட்டு வந்துட்டு இவர்கிட்ட தரிசனம் பண்ணிட்டு தான் வெளியில் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் எங்கே போகிறதா இருந்தாலும் இவரை பார்க்காம போக மாட்டாங்க.
இந்த கோயிலில் வரணுன்னா திருப்பத்தூரில் 250 பஸ் நம்பரு. அந்த பஸ் குட்டை பஸ் தான் ஓடுது. அந்த பஸ்ஸில் ஏறி வந்தாங்கன்னா புதூர் நாட்டுக்கு முன்னாடியே ஈஸ்வரன் கோயில்னு கேட்டாவே சொல்லிவிடுவாங்க. எங்களுடைய ஃபோன் நம்பர் 3830488134. இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் வரதுன்னா நாங்கள் இந்த கோயிலாண்ட வெயிட் பண்ணி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். வரக்கூடிய மக்களுக்கும் அடியார்களுக்கும் எங்கள் சேவையே சிவபெருமானுக்கு செய்யும் சேவையாக நாங்கள் கருதி செய்கிறோம். நன்றி, வணக்கம்.